இன்றைக்கி பிரண்டை தொக்கு இல்லைன்னா ஊறுகாய் எப்படி வேணாலும் வந்து சொல்லலாம். பிரண்டை இந்த மாதிரி வந்து நல்ல இளம் பிரண்டையை எடுத்து இலையை மட்டும் கிள்ளிட்டு அப்படியே வந்து கழுவிட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா தான் நல்லா வதங்கும். கொஞ்சம் முத்துன பிரண்டையாக இருந்துச்சுன்னா அது அந்த நரம்பு ஃபுல்லாக எடுத்துகிட்டு பொடி பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பிரண்டை தொக்கோ ஊறுகாயோ பண்ணுறதுக்கு சேர்த்துனோம்னா அது ஒரு மாதிரி நரம்பு மாதிரி வாய்க்கு அடிக்கிறதுக்கு நரம்பு மாதிரி வரும். அதனால் முத்துனது வந்து சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறத இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து பிரண்டையை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அடுத்து வந்து அடுப்பை சிம் பண்ணிடுங்க. கொஞ்சம் உப்பு, ஒரு 4-5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு 4-5 நிமிஷம் அப்பப்போ வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கலர் ஈவனாக இந்த மாதிரி சூப்பராக வதங்கி வந்துடும். பாதி பச்சையாக பாதி நல்லா வதங்கி இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. பிரண்டை வந்து நல்லா வதங்கணும் மொத்தத்தில். இப்போ வந்து கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக வந்து கடுகு, இல்லைன்னா நீங்கள் வெந்தயம் கடுகு 2 சேர்க்கலைன்னா கூட வறுக்காத வெந்தயப்பொடி கூட வந்து சேர்த்துக்கலாம். நான் அது மாதிரி தான் நிறைய இதுக்கு சேர்ப்பேன், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த டைம் தான் வந்து ஊறுகாய்க்கு மாதிரி வந்து கடுகு வெந்தயம் 2ஐயும் வறுத்து அப்படியே வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிறோம்ல பிரண்டை அப்புறம் வந்து பூண்டு 2ஐயும் வந்து நல்லா அரைச்சிக்கலாம். புளி வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் வந்து சேர்த்துருக்குறேன். எனக்கு இந்த தொக்கோ ஊறுகாய் பண்ணால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தொக்கு மாதிரி தான் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு பிரண்டை வந்து அப்படியே சாப்பிட தான் பிடிக்கும். இந்த புளி நிறையா சேர்த்துட்டோம்னா அது சாப்பிட்றதே வேஸ்ட்டு. அதனால் புளி வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் குறைச்சி தான் வந்து சேர்ப்பேன். இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் வந்து ஒரு 100 150 ml வந்து விட்டுக்கிறேன். நான் கொஞ்சமாக பிரண்டை இருந்தாலும் கொஞ்சமாக தான் வந்து பண்ணுறேன் தொக்கு. நீங்கள் நிறைய பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு நிறைய நாள் ஸ்டோர் பண்ணோம்னா கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு கடுகு வெடிச்சதும் அதிலே வந்து 2-3 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. அது சூப்பராக இருக்கும். நல்லா ஊறுச்சுன்னா தொக்கில். அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அப்படியே அந்த எண்ணெயிலே வந்து சேர்த்துக்குங்க. கருகிடக்கூடாது, அடுப்பு சிம்லேயே இருக்கணும். கடுகே வந்து சிம்லேயே அடுப்பு இருக்கிறப்ப தான் வந்து வெடிக்கணும். அப்போ தான் வந்து எண்ணெய் நல்லா காயாமல் மீடியமாக இருக்கும். அதை அப்படியே இது பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடி 2 ஸ்பூன், கொஞ்சம் பெருங்காயத்தூள், நாட்டு சக்கரை உங்களுக்கு இஷ்டம்னா வந்து போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக வந்து போட்டிருக்கிறேன். அடுப்பு அப்படியே சிம் பண்ணிவிட்டு ஒரு 10-20 நிமிஷம் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும். இந்த பெருங்காயத்தூள் இந்த வெந்தயப்பொடி எல்லாமே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வந்து சேர்த்துக்கோங்க. முன்னாடியே வந்து சேர்த்துறாதீங்க, அந்த கசப்பு ஏறிடும். அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் வந்து சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும். சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வெளியில் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தயிர் சாதம் அப்புறம் மோர் சாதம் இதுக்குள்ளலாம் சாப்பிட்டேன். நீங்கள் அப்படியே வந்து சாப்பாட்டில் போட்டு கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும்.